எத்தனை படங்கள் நீங்கள் பேசுங்க, ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. தெலுங்கு 4000 இருக்கு இல்லையா? ஆமாம். ஒரு 3000 மலையாள படங்கள், மலையாளம் 3000, ஒரு 5000 ஹிந்தி படங்கள், ஹிந்தி 5000, ஒரு 5000 இங்கிலீஷ் படங்கள், அதுக்கப்புறம் பாடல்கள் எடுத்தது ஒரு 15000 கேசட்ஸ், கேசட் 15000 கேசட்டு. 15000. இந்த 15000 கேசட்லேயும் உள்ள பாடல்களை உள்ள கம்ப்யூட்டரில் வச்சுருக்கேன். 1,10,000 ஆடியோ சாங்ஸ் இருக்கு. 1,10,000 ஆடியோ சாங்ஸ், ஒரு 35,000 வீடியோ சாங்ஸ், இதெல்லாம் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்னு ஒன்று இருக்குது. ஒரு 8 எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு 2000 ஜிபி வாங்கி வச்சுருக்கிறேன். அப்போ 16,000 ஜிபி அதில் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. அதில் படையாட்டிக்கு. ஆமாம். ஒவ்வொன்றுக்கும் 3 காப்பி வச்சுருக்கேன், அழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக. ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு அழிஞ்சிட்டுனா இன்னொரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்லேருந்து எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கில் எத்தனை ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வந்து 2000 ஜிபி. 2000 ஜிபி இல்லையா? அப்படி 8 வச்சுருக்கீங்களோ? ஆமாம், 8 எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க். அதுக்கப்புறம் சினிமா சம்பந்தமான புத்தகங்கள் ஒரு 500 புத்தகங்கள் ஆகுது இந்த இடத்துல. இதெல்லாம் சினிமா போட்டதா? அவ்வளோ சினிமா சம்பந்தமான புத்தகங்கள். அதே மாதிரி கர்நாடிக் சாங்ஸு, டிவோஷனல் சாங்ஸு, அதெல்லாம் பிரித்து வச்சுக்கிங்களா? ஆமாம், இதெல்லாம் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். எல்லாம் தமிழ் தெலுங்கு எல்லாம் நம்ம தமிழில் எல்லாமே தமிழில் எல்லாம் தமிழ் தானே? ஆமாம். பெரிய எல்லாங்க மிகப்பெரிய வேலை. 15 வருஷ உழைப்பு, 15 வருஷ உழைப்பு, குறைஞ்சது ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். சரியான உங்களுக்கு ஒரு இது கிடைக்கலையே. கிடைக்கல, விளம்பரம் கிடைக்கல. அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கே விளம்பரம் வண்டி இருக்குங்க. விளம்பரம் பண்ணுறது சீதாலட்சுமி இசை ஆய்வகத்தில் சிறப்பு விழா அன்னைக்கு கலைஞர் டிவியில் இருந்தும் ஜெயா டிவியிலேருந்து வந்து பேட்டி எடுத்தாங்க. அந்த பேட்டியை யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பேட்டி போட்டாங்க. அதுக்கப்புறம் யாரும் வரல. ஏன்னா சினிமாவில் நான் வச்சுருக்கிறது படத்தை, இந்த படத்தை விரும்புறதுக்கு ஆள் இல்லை. நேற்று வெளியான இங்கிலீஷ் படம் டிவி இருக்குன்னா ஓடியார் வாங்க வேண்டாம். அதை பார்த்து என்னடா பண்ணலாம்? இப்போ என் பேரன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து தமிழ் படம் புதுசாக வந்த படம் மாயாங்கிற படம் வேணும்னு கேட்டாங்க. தமிழ் ராக்கர்ஸ்